கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மேல நம்பிக்கையை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் என்று வாசிக்கிறோம். எப்பொழுதும் அவர் மேல நம்பிக்கை இல்ல, சில நாட்கள் அவர் சொன்னது நிறைவேறுமா, கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறினாலும் நிறைவேறாமல் போனாலும் எல்லா சூழ்நிலைகளையும் அவரையே நம்பிக்கொண்டிருக்கணும். அந்த மாதிரி நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். நம்ம ஆண்டவர் நமக்கு சில வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கலாம். அந்த காரியங்கள் நடக்காம தாமதிக்கலாம். அது நடக்காம தாமதித்தாலும் நம் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். ஆனா எனக்கு பிரியமானவர்களே, நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? விசுவாச வாழ்க்கை. நம் தேவன் நிச்சயமாய் சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று எல்லா நேரத்திலும் அவரை நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த வசனத்துல தெளிவாக வாசிக்கிறோம். எரேமியா புஸ்தகம் 17:5 சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயமனமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, தன்னுடைய மாம்சத்தை என்னால முடியும், என் சம்பாதியத்தால முடியும், என் சொத்து பத்தால முடியும், என் தாய் தகப்பனால முடியும், இல்ல என் ஃப்ரெண்டால முடியும், நம்ம இன்னைக்கு யாரால அவைகளை முடித்துக் கொள்ள முடியும், சில காரியங்களை என்னால செய்ய முடியும் நம்ம நினைக்கிறோம். ஆனா பாருங்க, கர்த்தரை விட்டுட்டு என்னால இந்த ஜனங்களால என்னால அதை சாதித்துக் கொள்ள முடியும் நம்ம நினைச்சோம்னா நம்ம சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது நெருக்கப்பட்டார் என்று. ஆனா கடைசி வசனத்துல வாசிக்கிறா, அவர் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார் என்று. இன்னைக்கு எல்லா நெருக்கமான சூழ்நிலையில தாவீது வனாந்திரத்துல இருந்தார். சவுல் உபத்திரவப்படுத்துறார், மனைவி கிடையாது, தாய் தகப்பன்ல, சகோதரர்களை யாருமே இல்லைனாலும் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். அவர் அப்படி என்னை திடப்படுத்தி கொண்டு தன்னை கர்த்தருக்கு பக்கத்துல சார்ந்து கொள்ளும் பொழுது, கர்த்தரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் அவரை கொண்டு ஒரு விசாலத்துல வைத்தார், ஒரு ராஜாவாய் மாற்றுகிறார். அது போலதான் எனக்கு பிரியமானவர்களே, எவ்வளவு பாடுகள் உபத்திரவங்கள் எது வந்தாலும் நான் கர்த்தர் மேல வச்ச விசுவாசத்தை நம்பிக்கையை எடுக்க மாட்டேன்னு சொல்லி உறுதியான விசுவாசத்தோடு இருப்போம். கர்த்தர் அப்பொழுதும் விசுவாசத்தை பார்த்து நம்ம எண்ண முடியாத அற்புதங்களையும் ஆராய முடியாத அதிசயம் நம்ம வாழ்க்கையில செய்து நம்மளை மகிழ்ந்திருக்க செய்வார். கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.